நின்று விடு கண்ணா, உன்னை நான் விட மாட்டேன். அவன் ஒரு நாள் என்னிடம் சிக்கட்டும். அவன் காதை திருகி யசோதா தாயாரிடம் ஒப்படைத்து விடுகிறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா! வெண்ணெய் திருடன் கண்ணன் இன்றும் என்னிடம் இருந்து தப்பிவிட்டான். அவன் கண்ணாமூச்சி ஆட்டம் ரொம்பவே அதிகமாகிவிட்டது. யசோதாவிடம் சென்று இதை பற்றி கூறியாக வேண்டும். கிருஷ்ணாவை பற்றி யசோதாவிடம் கூற வேண்டும். போகலாம். பலராமா, இப்போது இந்த வழியாக ஓடிப்போனவன் நம் கிருஷ்ணன் தானே? ஆமாம் தந்தையே, இது நம் கிருஷ்ணனே தான். அவன் எப்பொழுதும் குறும்பு செய்கிறான். இன்று மீண்டும் அவனை பற்றி அனைவரும் தாயிடம் சென்று குறை சொல்ல போகிறார்கள். கடந்த முறை தாயார் அவனை பெரும்பால் அடித்தார்கள். இன்னும் மாறவில்லை. அப்படியென்றால் இன்று கிருஷ்ணனை யசோதாவின் கோபத்திலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. என்னவென்று சொல் கௌரி. யசோதா, என்னுடன் வா, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். அனைவரும் ஒன்றாக வந்துள்ளீர்கள், என்னவாயிற்று? எங்கள் வெண்ணையை காப்பாற்று யசோதா. உன் கண்ணன் எங்கள் இல்லத்தில் உள்ள வெண்ணையை திருடி விட்டான். உங்கள் இல்லத்தில் உள்ள வெண்ணையை அவன் தொட்டு கூட பார்ப்பதில்லை. பாருங்கள், நிரம்பி உள்ளது. அவன் எங்கள் இல்லத்தின் வெண்ணையை மட்டும்தான் உண்கிறான். யசோதா, உன் மகன் ஒரு வெண்ணெய் திருடன். இன்று அவனை கையும் களவுமாக பிடித்தேன். இருந்தாலும் அவன் சென்று விட்டான். இன்று அந்த வெண்ணெய் திருடன் வரட்டும். நான் கொடுக்கும் தண்டனையில் இனி அவன் குறும்பே செய்ய மாட்டான். கண்ணா, கண்ணா! கண்ணன் வந்து விட்டான். வெண்ணையும் கொண்டு வந்து விட்டான். அன்பாக அனைவரும் பங்கிட்டு உண்ணுங்கள். சரி, உண்ணலாமா? நாம் இலையில் உண்ணலாமா? சரி. நீங்கள் அனைவரும் உண்ணுங்கள், நான் வருகிறேன். சரி, சரி. நீ எங்கு செல்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும். ராதையை தேடி வெண்ணெய் கொடுக்க செல்கிறாய். இந்த ராதா எங்கு சென்று விட்டாள்? ராதா, ராதா! கண்ணா, குறும்புக்கார கண்ணா, எங்கிருக்கிறாய்? ராதா, ராதா, நீ எங்கிருக்கிறாய்? ராதாவின் வடிவம் பிரதிபிம்பமாக உள்ளது. அன்பு, பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளது. பிரபஞ்சத்தின் அன்பு அர்ப்பணிப்பு என்றால் ராதையே எடுத்துக்காட்டாக இருப்பாள். ஏன் சத்தம் போடுகிறாய்? நான் இங்குள்ளேன்.
மூடிக்கொள் ராதா, உனக்காக சுவையான வெண்ணெயை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், தங்களுடைய தோழர்களையும் ராதாவையும் கள்ளத்தனத்தில் கூட்டாளியாக ஆக்குவது, இதற்கென்ன அர்த்தம்? ஆனந்தத்தை எவரேனும் தனியாக அனுபவிப்பார்களா தேவி? ஆனந்தம் பகிர்ந்து கொள்வதால் அதிகமாகும். என்ன இது, மீண்டும் வெண்ணெயை திருடி விட்டு வந்தாயா? நீதான் இப்படி வெட்கமே இல்லாமல் தினமும் வெண்ணெய் திருடுகிறாய். அதன் பிறகு எனக்கும் வெண்ணெய் தந்து திருட்டில் என்னையும் பங்கு கொள்ள செய்கிறாய். திருடும் போது உனக்கு வெட்கமாக இருக்காதா? ஆமாம், ஒரு முறையும் இப்படியே தலையை ஆட்டிவிடு. கோகுலம் என்னுடையது, கோகுல மக்களும் என்னுடையவர்கள். ஆனால் வெண்ணெய் அவர்களுடையது. வெண்ணெய் பாலிலிருந்து வருகிறது. பாலை தருவது பசு. பசு என்னுடைய தாய். தாய் தரும் வெண்ணெயும் என்னுடையது தானே. பிறகு அது எப்படி திருட்டாகும்? எனக்கு திருட்டென்றால் வெறுப்பு. இந்த வெண்ணெயை நான் உண்ண மாட்டேன். இதை எடுத்து சென்று விடு. சரி, முதலில் வெண்ணெயை உண்டுவிட்டு திருட்டுக்கான தண்டனையும் கொடுத்துவிடு. எனக்கு வெண்ணெய் வேண்டாம். மனமும் யமுனை தாயை போல் புனிதமானது. அந்த நம்பிக்கையில்தான் நான் வெண்ணெயை திருடுகிறேன். ஏனெனில் நீ இதை உண்டால் பிறகு இந்த திருட்டு புண்ணியமாக மாறிவிடும். நீ மட்டும் இதை உண்ணவில்லை என்றால் நான் பாவம் செய்தவனாக விடுவேன். அதனால் எனக்காக இதை உண்ணேன். அப்படியெனில் தாங்கள் வெண்ணெயை களவாடவில்லை, ஆனந்தத்தை தான் பகிர்ந்தீர்கள். நீ தரும் வெண்ணெய் போலவே உன் பேச்சும் இனிமையானது. ஒவ்வொரு முறையும் நீ பேசும்போது நான் அப்படியே மாறுகிறேன். நீ திருடன் மட்டும் அல்ல, சூழ்ச்சிக்காரன். ஒவ்வொரு முறையும் பேச்சில் மயக்கி என்னை நீ வெண்ணெய் உண்ண வைக்கிறாய். அப்படி என்றால் என்றும் எனக்காக உண்ணேன்.